ஓம் சாந்தி. இன்றைய முரளி, அதாவது 25 ஜனவரி 2025. இன்றைக்கான சாக்கார முரளி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓம் சாந்தி. சிவ் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை முரளி ஓம் சாந்தி மதுபந்தாக்தாதா. உண்மையான குழந்தைகளே, சுறுசுறுப்பான மாணவராகி நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். மந்தமான சோம்பல் மாணவராக ஆகக்கூடாது. யாருக்கு முழு நாளும் உற்றார் உணவினர்களின் நினைவு வருகிறதோ அவர்கள் மந்த புத்தியுடையவர்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி யார் என யாரை கூறுவோம்? யார் தனது உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயனுடையதாக ஈடுபடுத்தினார்களோ மேலும் ஈடுபடுத்துகின்றனரோ அவர்களே அதிர்ஷ்டசாலிகள். சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது சிவபாபா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட புத்தி இந்த எல்லைக்குட்பட்ட உற்றார் உறவினர்கள், அதாவது நோம்பிக்கு போடுறது, ஃபங்க்ஷன், எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லி நம்மளோட உயர்ந்த லட்சியத்தை தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த ஸ்ரீமத் படி நடக்க வேண்டியதை இந்த லௌகீக பந்தன கர்மங்களுக்காக அதை தள்ளி போடக்கூடாது. இது எல்லையற்ற சொத்தாகும். இந்த எல்லைக்குட்பட்ட சொத்துக்கு நம்ம அடிமையாகி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்தை நம்ம இழக்கக்கூடாது. அதில் தான் கஞ்சத்தனமாக சிலர் இருக்கின்றார்கள் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஓம் சாந்தி. அடுத்து வந்துட்டு யார் வந்துட்டு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்தில் தனது உடல், மனம், புத்தியை செலவு செய்கிறாங்களோ அவங்க தான் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சிவன். சரிங்களா? அடுத்து, அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது, நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை இப்பொழுது நேரில் வந்திருக்கிறார். நாம் நம்முடைய அனைத்தையும் நன்கு பலனளிக்கும்படியாக பயன்படுத்த வேண்டும். தைரியமாக இருந்து நிறைய பேருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக வேண்டும் என அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் அடைகின்றனர். அதாவது நம்ம விநாசம் வந்துட்டு நேரில் வந்துடுது. அதை வந்துட்டு நம்மளும் கண்ணால் பார்க்குறோம். உலக அழிவு அங்கங்கே நடக்க தான் செய்யுது. இப்போ கலியுகத்தோட கோர தாண்டவமும் நம்ம கண்ணாலேயே பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்மளோட புத்தி, உடல், மனம், சொல், செயல் அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் பயனுள்ளபடி தைரியமாக மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற வகையில் ஞானம், சக்தி, தாரணை அது எல்லாமே அந்த வகையில் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சிவபாபா குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கிறார். சரிங்களா? கீதையில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பெயரை எழுதி மேலும் பகவான் வாக்கியம் நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கற்றுத்தருகிறேன் என சொல்லப்படுகிறது. இப்பொழுது கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பதில்லை, இந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்பது லட்சியமாக கூறப்படுகிறது. பிறகு சிவபாபா வாக்கியம், அதாவது நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கிறேன். ஆகவே முதலில் கிருஷ்ணர் அவசியம் இளவரசனாக ஆகின்றார். மற்றபடி கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்பது இல்லை. அதாவது கீதையில் வந்துட்டு கிருஷ்ணரின் வாக்கியம்னு எழுதி வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு சிவபாபா சொன்னோன்னே தான் இது வந்துட்டு சிவனின் வாக்கியம். கிருஷ்ணராகிறது நம்ம லட்சியம்தான். சரிங்களா? சொர்க்கத்தில் நம்ம கிருஷ்ணராவை போடுறது, நம்ம வைகுண்டத்துக்கு போடுறது நம்மளோட லட்சியம். சரிங்களா? மனிதர்களாக இருந்து தேவதைகளாக ஆக போகிறோம். அந்த லட்சியத்தை பற்றி தான் சிவன் சொல்கிறாரு. சரிங்களா? இது பாடசாலையாக இருக்கிறது. பகவான் கற்பிக்கின்றார். நீங்கள் அனைவரும் இளவரசன், இளவரசியாக ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவதற்கு நான் பல பிறவிகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றேன். இந்த பாடசாலையில் ஆசிரியராக சிவபாபா இருக்கிறார். இந்த பாடசாலையில் ஆசிரியராக சிவன் தான் இருக்கார் அப்படின்னு அதுதான் சொல்கிறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல, தெய்வீகமான தர்மத்தை சிவபாபா மட்டுமே உருவாக்குகின்றார். நாங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக இங்கு வந்துள்ளோம் என குழந்தைகள் கூறுகின்றீர்கள்.
நம் பரமபிதா பரமாத்மாவிடம் இருந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வந்துள்ளோம் என ஆத்மாக்கள் அறிந்துள்ளது. அதாவது லௌகீகத்தில் ஒரு குடும்பத்தில் செல்வந்தராக பிறந்தாவே இந்த அப்பாவுக்கு பிறந்தது, இல்லை ஒரு மனைவியாக போனாலே ஒரு பெரிய ராஜா, ஒரு நாட்டோட ராஜா அந்த காலத்தில். இப்போ லட்சாதிபதி கோடீஸ்வரன் அவங்களுக்கு மனைவியாக போனால் ரொம்ப பாக்கியசாலி அந்த மாதிரி கருதுவாங்கல்ல. இப்போ வந்துட்டு நம்ம என்ன எல்லைக்கப்பாற்பட்ட செல்வத்தை, அதாவது வெறும் அழிந்து போகிற செல்வத்தில் அழியாத செல்வத்தை சிவனா வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த பாக்கியத்தை நம்ம உணரணும்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதற்கான அதிர்ஷ்டமாகும்னு நம்ம உணரணும். அந்த மாதிரி உணர்ந்து நம்ம புருஷார்த்தம் செஞ்சால் தான் நம்ம புருஷார்த்தத்தில் முன்னேற்றம் இருக்கும்னு சொல்ல வர்றாரு. சிவபாபா மூலமாக முதலில் ராதை கிருஷ்ணர் இந்த சொர்க்கத்தின் 2 இலைகள் உருவாகின்றன. இந்த சித்திரங்கள் மிகவும் சரியாக புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. கீதையின் ஞானத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் உருவாகின்றது. அதிர்ஷ்டம் விழிப்படைந்து இருந்தது, பிறகு துண்டிக்கப்படுகிறது. பல பிறவைகளின் கடைசியில் நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். அதாவது நம்ம சொர்க்கத்தோட ஸ்டார்டிங்கில் வரும்போது நம்ம வந்துட்டு புத்தி தெளிவாக இருக்கும், 16 கலைகள் நிரம்பியவர்களாக இருப்போம், 8 சக்திகள், அஷ்டசக்திகள், அஷ்டதேவிகள், எல்லா சக்திகளும் நிறைஞ்சு இருக்கனால நம்ம சொர்க்கத்தில் இருக்கோம். அப்போ இருக்கும் போது ஆனால் நாளடைவில் புத்தி நாளுக்கு நாள் ரஜோவாக மாறுது, சதோலேருந்து சதோ பிரதானத்தில் இருந்து சதோவாக மாறுது, அடுத்து வந்துட்டு ரஜோ மாறுது, அடுத்து வந்துட்டு தமோக்கு மாறுது. இந்த மாதிரி புத்தி பலவீனம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்பொழுது மீண்டும் அந்த மாதிரி புத்தி நம்ம வீணாக்குனதை மீண்டும் புத்தி பலத்தினால் நம்ம இளவரசராக நம்ம சுய எஜமானன் ஆகணும்னு சிவபாபா சொல்கிறார். முதலில் ராதை கிருஷ்ணராக அவர்கள், பிறகு அவர்களின் ராஜ்யம் நடக்கும். ஒருவர் மட்டும் இருக்க முடியாதல்லவா? சுயம்பரத்திற்கு பிறகு ராதை கிருஷ்ணரிலிருந்து லக்ஷ்மி நாராயணாக ஆவார்கள். சொர்க்கத்தில் ராதை கிருஷ்ணன் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறையா பேர் இருப்பாங்கள்ல. அதுதான் சிவபாபா இங்கே சொல்கிறாரு. சுயம்பரத்திற்கு பிறகு ராதை கிருஷ்ணனிலிருந்து லக்ஷ்மி நாராயணராக ஆவார்கள். அதாவது ராதை கிருஷ்ணன் சுயம்பரத்துக்கு முன்னாடி ராதை கிருஷ்ணராக இருக்காங்க. ஆனால் மேரேஜ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயணன், அதாவது ஒரு பொறுப்பு மாதிரி லக்ஷ்மி நாராயணன் இந்த கிரீடம் சூடி அவங்களுக்கு அந்த பொறுப்பு தருவாங்க. அதுதான் நரனிலிருந்து இளவரசராக நாராயணாக ஆவது ஒரே விஷயம்தான். இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தில் எஜமானராக இருந்தார்கள் என குழந்தைகள் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சங்கம யுகத்தில் தான் அவசியம் ஸ்தாபனை ஏற்பட வேண்டும். எனவே சங்கம யுகத்தை புருஷோத்தம யுகம் என கூறப்படுகிறது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகும், மற்ற தர்மங்கள் விநாசமாகிவிடும். சரிங்களா? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் அதுவே பழைய தர்மம்னு அஞ்ஞானிகள் கேட்டால் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற அந்த வேறு தர்மம் தான் முற்றிலுமாக மறுபடியும் சத்யுகம் ஆரம்பிக்கும் போது ஸ்தாபனை ஆகும். அதை ஸ்தாபனை செய்வதற்குத்தான் சிவபெருமானும் வந்திருக்கின்றார். மற்ற தர்மங்கள் எல்லாமே விநாசமாகிவிடும். சரிங்களா? மறுபடியும் அந்த ரஜோ தமோ குணத்தில் மற்ற தர்மங்கள் மறுபடியும் ஸ்தாபனையாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். இதுதான் இந்த நாடகத்தினுடையதுன்னு சிவபாபா சொல்கிறாரு. அங்கு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஃபரிஸ்தானாக தேவதை வசிப்பிடம் இருந்தது. இப்பொழுது உலகம் சுடுகாடாக ஆகிவிட்டது. அங்கே பாருங்கள், அங்கே லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் தேவதைகள் வசிக்கிற இடமா இருந்துச்சு. அதாவது ஃபரிஸ்தான் எப்படி சொல்கிறாங்க, அதாவது மனசில் மனம் வந்துட்டு எப்பயுமே அங்கே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இயற்கை, சுற்றுச்சூழல், விலங்கினங்கள் அது மட்டும் இல்லை, அவங்களோட மனசும் அந்த அன்பு நிறைஞ்சு எப்பயுமே சதா ஆனந்தத்தில் தாண்டவம் ஆடிக்கிட்டே இருக்கும். அதை தான் ஃபரிஸ்தான்னு சொல்கிறாங்க சிவபாபா. சரிங்களா? ஆனால் இங்கே மனுஷங்க எப்படி இருக்காங்க, ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு பறக்க தெரியலை. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன, சுடுகாடு, இறந்ததற்கு சமம் தானே. அதை தான் சிவபாபா இங்கே சொல்கிறார். சரிங்களா? அடுத்து, சத்தியுகத்தில் நீங்கள் மாளிகையை உருவாக்கினீர்கள்.
பூமியின் அடியிலிருந்து தங்கத்தால் ஆன துவாரகை அல்லது இலங்கை மேல் நோக்கி வெளிப்படும் என்பதில்லை. துவாரகை உருவாகும் அங்கு இலங்கை இருக்காது. சத்தியுகத்தில் வந்துட்டு நம்ம மாளிகை, தங்கத்தாலான மாளிகை வந்துட்டு உருவாக்குவோம். ஆனால் அங்கே வந்துட்டு இலங்கை இருக்காதுன்னு சொல்கிறாங்க சிவபாபா. இலங்கை இருக்காது போல் அதாவது பூமியில் தான் இப்போ வந்துட்டு இந்த கலிகாலத்தில் தங்கத்தை எடுக்கிறோம். அங்கே வந்துட்டு பூமியிலேருந்து எடுத்து தங்கம் வெளிப்படாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அங்கே தங்கம் இருக்கும்னா அது எப்பயுமே பொற்கால உலகமாக இருக்கும். உண்மையான தங்கம் இருந்தது, அவை அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன. வெள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. பாரதம் எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது இப்போது அனைத்தையும் இழந்து விட்டது என நீங்கள் புரிய வைப்பீர்கள். இந்த வார்த்தையை எழுதுவதில் தவறு ஏதுமில்லை. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் இருந்தது. அங்கு மற்ற எந்த ஒரு தர்மமும் மதம் இருக்க முடியாது என உங்களால் புரிய வைக்க முடியும். அதாவது சத்தியுகத்தில் ஒரே குலம் ஒரே தர்மம். அதாவது தர்மம் என்னன்னா சுய தர்மம், சாந்தி, சரிங்களா? அதுதான் எல்லாத்தோட சுய தர்மமும். ஒரே குல தர்மம் என்னன்னா தூய்மை, சரிங்களா? எல்லாரும் சகோதரன் சகோதரி, அதுதான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். தேவிகள் எல்லாத்தையுமே சகோதரர் சகோதரி அந்த தாய் அன்போடு தான் எல்லாத்தையுமே வைப்பாங்க அங்கே. ஆனால் இங்கே மனுஷங்க எப்படி இருக்காங்க? இங்கே இந்த கலியுக சுடுகாட்டில் அண்ணன் தம்பி அந்த விகார அன்பில் மூழ்கி கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. எந்தளவுக்கு மோசமாயிடுச்சு கலியுகம், சரிங்களா? ஒரு தாயன்பு கூட உணர முடியாத அளவுக்கு புத்தி அந்தளவுக்கு மயக்கத்தில் போய் விகாரத்தில் இருக்குது. அப்படி ஒரு விகாரத்தில் இருக்க புத்தி அந்த அன்பை எப்படி காமிக்க முடியும் அந்த ஆத்மா மேலே? அப்படியே கல்யாணம் பண்ணாலும், சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு தமோ பிரதானமாக ஆயிடுச்சு புத்தி. ஸோ அந்த விகாரத்தில் இருக்கும் போது விகார குணங்கள் தான் காமிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஆத்மாவில் எந்தளவுக்கு அன்பு விகாரங்கள் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட சுபாவம், பழக்க வழக்கம், நடவடிக்கை அது எல்லாமே இருக்கும். சத்தியோதயில் ஒரே ஒரு தர்மம் இருந்தது, அங்கே மற்ற எந்த ஒரு தர்மமும் இருக்க முடியாதுன்னு உங்களால் புரிய வைக்க முடியும். இது எப்படி முடியும்? தேவதைகள் மட்டுமா இருப்பார்கள் என சிலர் கேட்கின்றனர். அநேக விதமாக வழிமுறைகள் ஈடுபாடுகள் இருக்கின்றன. ஒருவர் வழி இன்னொருவரோடு ஒத்துப்போவது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது! எவ்வளவு நடிகர்கள் இருக்கின்றனர்! இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகின்றது. நாம் சொர்க்கவாசியாக ஆகின்றோம். இந்த நினைவு இருந்தால் சதா முகமகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். குழந்தைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்களுடைய லட்சியம் உயர்ந்தது அல்லவா? நாம் மனிதனிலிருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆகின்றோம். இதனை பிராமண குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். அதாவது இந்த கலியுகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு அது எப்படி ஒரே ஒரு குலம் தர்மம் மட்டும்தான் இருக்குமா? வேறு தர்மம் நிறைய குலம் அந்த மாதிரிலாம் இருக்காதா அப்படின்னு சில பேர் ஆச்சரியத்தோடு கேட்குறாங்களாம். ஆனால் நம்ம பிராமணர்களுக்கு தேவதையாக நம்ம மாறுறதுக்கு நம்ம சிவன் சொல்கிற வழியை பின்பற்றுறவங்களுக்கு தான் அதோட உண்மையான ஞானம் நம்மளுக்கு புரியும். அதை சிவன் எடுத்து வைக்கிறாருங்க. இதனையும் சதா நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை அடிக்கடி மறக்க வைக்கின்றது. இது எல்லாமே நம்ம புத்தியில் ஓடணும், சரிங்களா? அதாவது சூக்ஷமாக நம்ம புத்தியில் எப்பயுமே ஓடிட்டுருக்கணும். இந்த கலியுக மனுஷங்களுக்கு சூக்ஷமமாக இப்போ ஒருத்தர் மேலே கோபம், வெறுப்பு, வன்மம், விகாரம் அந்த மாதிரி தான் சூக்ஷமமாக ஓடிட்டுருக்கோம். அப்போ என்ன அலைகள் அவங்க சுற்றுப்புறத்தில் பழகும், இந்த மாதிரி என்ன அலைகள் தான் பரவும், சரிங்களா? ஆனால் நம்ம தேவி தேவதையாக இருக்கும் போது சத்தியுகத்துக்கு இப்பே தயாராகிறோன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் சூக்ஷமாக நம்ம மனநிலையில் சூக்ஷமமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உலகத்துக்கு இந்த ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுக்க முடியும். கலியுகத்தையும் சீக்கிரம் நம்ம விநாசம் செய்து சிவபெருமானுக்கு துணை புரிந்து நம்மளும் சத்தியுகத்திற்கு போய் சந்தோஷமாக வாழ முடியும், சரிங்களா? கண்டிப்பாக.
பொய் பேசும் பழக்கம் அரை கல்பமாக இருந்துவிட்டது. அது இன்னும் நீங்கவில்லை. பொய் சொல்வதை கூட பெருமையாக நினைக்கின்றனர். இதனை விடவில்லை எனில் அதிர்ஷ்டம் இல்லை என்று புரிய வைக்கப்படுகின்றது. அவர்கள் பாபாவை நினைவு செய்வதில்லை. முழுமையாக பற்றுதலை விட்டால்தான் நினைவு செய்ய முடியும். முழு உலகத்திலிருந்து வைராக்கியம் வேண்டும். உற்றார் உறவினர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் நரகவாசிகள், சுடுகாட்டுவாசிகள். இவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். இப்பொழுது நாம் வீடு திரும்ப வேண்டும். எனவே சுகதாமம் சாந்தி தாமத்தை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நாம் நேற்று சொர்க்கவாசியாக இருந்தோம். ராஜ்யம் செய்தோம், அதனை இழந்து விட்டோம். மீண்டும் நாம் ராஜ்யத்தை அடைகின்றோம். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவுதனை வழங்கினோம். செல்வத்தை வீண் செய்தோம், கதறி அழுதோம். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். ஆத்மா வேண்டுகிறது, பாபா வாருங்கள், சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். கடைசியில் துக்கம் அநேக மனநல் நினைவு செய்கின்றனர். அதாவது சிவபாபா சொல்கிறாரு, அரை கல்பமாக பொய் பேசிட்டு தான் நம்ம இருந்தோம், சரிங்களா? இப்போ கூட கலியுகத்தில் பொய் எங்கே எடுத்தாலும் பொய். அவங்க சுய லாபத்துக்காக பொய் பேசுகிறாங்க. ஞான் தாரணை செய்கிறது, யோகா செய்கிறது, அப்போ கூட போய் பேசுகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைங்க சத்தியுகத்திற்கு பதவிகள் குறையும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதே மாதிரி கலியுக மனுஷங்க சில பேர் இன்னும் அந்த கலியுக பழக்கத்தை விடாத ஞானத்தை எடுத்தவங்க இன்னும் பொய் பேசுகிறத கூட அது ஒரு சுபாவமாக வச்சுட்டு நான் பெரிய ஆள் அந்த மாதிரி பொய் பேசுகிறத வச்சு அவங்களோட வரட்டு கௌரவம் இல்லை வந்துட்டு அவங்ககிட்ட பொய் பேசி நம்ம காரியத்தை சாதிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக போக முடியாது, சரிங்களா? ஒரு தாய் அன்பு வேணும், ஒரு கருணை உள்ளம் வேணும், அடுத்தவங்களை சக மனிதராக நினைக்க வேண்டும், தன்னை மாதிரி பிறரையும் நினைக்க வேணும். ஒரு எறும்பு மற்ற ஜீவராசிகளை கூட அந்த அளவுக்கு நேசிக்கணும். இதில் மனுஷங்க நம்மளுக்கு சுமமாக தான் இருக்காங்க. அவங்களையே இந்த மாதிரி பொய் சொல்லி கபடமாக நாடகம் மாதிரி அவங்க நமக்கு சாதகமாக மாற்றி நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக சத்தியுகம் சொர்க்கத்துக்கெல்லாம் இடமே கிடைக்காது. அதுதான் சிவபாபா இங்கே புரிய வைக்கிறார், சரிங்களா? அப்புறம் நம்ம இந்த உற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு கலியுக பழக்க வழக்கத்தோடு தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து பட்டும் படாமல் தான் இருக்கணும். அவங்க கூட ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு அவங்க கலியுக பழக்க வழக்கத்தில் நம்ம போய் சிக்கிக்கிட்டால் நம்ம சொர்க்கத்துக்கு வர முடியாது, சரிங்களா? நம்மளோட புத்தியில் என்ன சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த அதீந்திரிய சுகத்தில் இருக்கும் போது தானாக அந்த புத்தி நம்ம வந்திருக்கோம். அந்த அதீந்திரிய சுகத்தில் இருக்கும் போது நான் சிவன், அவன் ஒருவனே என் கணவன், அந்த மாதிரி புத்தியில் தான் ஓடிட்டுருக்கோம், சரிங்களா? அப்போ தானாகவே கலியுக பழக்க வழக்கங்களில் நம்மளுக்கு பிடிக்காது. சிவன் என்னடா இப்படி சொல்கிறார் அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம், சரிங்க? இந்த மாதிரி முழு உலகத்தின் மீதும் கலியுக உலகத்தின் மனிதர்கள் மீதும் வைராக்கியம் வேண்டும். ஏன்னா அவங்க குணம்லாம் இந்த மாதிரி சிவனோட குணம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, உப்பு சப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம தானாகவே புத்தி அதில் போய் சிக்காது, சரிங்களா? இதுதான் சிவன் சொல்லி புரிய வைக்கிறார். நம்ம பக்தியில் எவ்வளவு செலவு செஞ்சு இந்த மாதிரி வேண்டியிருப்போம். இப்போ ஏதாவது கிடைச்சிதான் அவ்வளோ செலவு செஞ்சதுக்கும் இப்போ ஒரு பைசா செலவு இல்லாமல் சொல்லித்தராரு இல்லை. இப்போ நம்ம இப்படி வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதுபடி நடக்கணும். இப்பொழுது இந்த பழைய உலகம் முடிந்தாக வேண்டும். நீங்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது இது நம்முடைய கடைசி பிறவியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நமக்கு முழு ஞானமும் கிடைக்கிறது. ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய வேண்டும். நிலநடுக்கம் போன்றவை திடீரென்று ஏற்படுகிறதல்லவா? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது எத்தனை பேர் இறந்திருப்பார்கள்? குழந்தைகள், உங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லாம் தெரிந்திருக்கிறது. மேலும் என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் தெரிந்துவிடும். ஒரு சோமநாதர் கோவில் மட்டும் தங்கத்தால் இருக்கவில்லை. நிறைய கோவில்கள், மளிகைகள் அனைத்தும் தங்கத்தால் ஆக்கப்பட்டதாக இருந்தது. பிறகு என்ன ஆனது? எப்படி மறைந்தது? நிலநடுக்கத்தில் பூமியில் புதைந்து விட்டது. வெளியே வர முடியுமா என்ன? உள்ளுக்குள் அனைத்தும் சென்று விட்டால் பிறகு என்ன ஆகும்? நாளடைவில் உங்களுக்கு தெரிய வரும். தங்கத்தாலான துவாரகை சென்று விட்டது என கூறுகின்றார்கள். நாடகப்படி அவை பூமிக்கடியில் சென்று விட்டது. மீண்டும் சக்கரம் சுழலும் போது மேலே வரும் என இப்போது நீங்கள் கூறுவீர்கள். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நிலநடுக்கம்
இலங்கை பாகிஸ்தான் இதப்போ நிலநடுக்கம் வந்துச்சுல்ல, அப்போ வந்துட்டு எத்தனை பேர் இறந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஞானத்தில் இன்னும் மூழ்கி போகும்போது இப்போ வந்துட்டு இந்த சூழலில் இந்த அபாயகரம் இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு தானாக டச் ஆகும். அப்போ வேறு இடத்துக்கு நம்மளை சிவன் மாற்றுவார். சரிங்களா? ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஞானத்தில், யோகத்தில், தாரணையில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம சத்தியுகத்துக்கு போகிற வழி, நம்மளோட ஆத்ம முன்னேற்றத்துக்கான வழியை பார்த்தாவே எல்லாமே அதுக்கு தகுந்த உள் உணர்வு தானாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை தான் இங்கே சிவன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எத்தனை கோயில் கட்டியிருந்தாங்க, எல்லாமே மண்ணுக்கடியில் போயிடுச்சு. அதனால் வெளியே எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு சிவன். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் நாடகப்படி போயிடுச்சு, மறுபடியும் சுழற்சி நாடக சக்கரப்படி சுழந்து வரும்போது எல்லாம் மறுபடியும் மேலே வரும் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் அது தானாக ஒன்றும் வராது, உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு சிவன். சரிங்களா? இந்த சக்கரத்தை புத்தியில் சிந்தனை செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த சித்திரத்தை பாக்கெட்டில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலக சுழற்சி நாடக சக்கரம் 4 யுக சக்கரத்தை பாக்கெட்டில் வச்சுக்கணும். இந்த பேட்ச் மிகவும் சேவைக்கு தகுதியானதாகும். சேவைக்கு போகும்போது பேட்ச்லாம் அணிஞ்சிட்டு போகணும். ஆனால் இந்த சேவையை யாரும் செய்யவில்லை. குழந்தைகள், நீங்கள் ரயிலில் கூட நிறைய சேவை செய்ய முடியும். ஆனால் ரயிலில் நாங்கள் என்ன சேவை செய்தோம் என யாரும் ஒரு பொழுதும் எழுதி அனுப்பவில்லை. யாருமே எழுதி அனுப்பல போல. ரயிலில் நான் இந்த சேவை செஞ்சேன், சிவபாக்கு எழுதி அனுப்பலையா. 3ஆம் வகுப்பில் சென்றாலும் சேவை செய்ய முடியும். யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்பாக புரிய வைத்தார்களோ, யார் மனிதரிலிருந்து தேவதையாக ஆனார்களோ அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கணும். யார் ஆனாங்களோ அவங்க ஆவாங்க. அந்த மாதிரி நம்ம புத்தி பலமாக இருந்து அந்த மாதிரி சேவை செய்யணும்னு சொல்கிறாரு. சரிங்களா? மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதன் மகிமையும் செய்யப்படுகிறது. மனிதனிலிருந்து கிறிஸ்தவராக, சீக்கியராக என்று சொல்லப்படுவதில்லை. இங்கே பாருங்கள், கலியுகத்திலே மனுஷங்கள்லேருந்து தேவதையாகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணாவை சீக்கியரானு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. அதான் சொல்கிறாரு சிவன். காமெடியாக சொல்கிறார். மனிதனிலிருந்து தேவதையாக ஆனார்கள். அதாவது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது. மற்றவதி அனைவரும் தனது தர்மத்தில் சென்று விடுவார்கள். கல்ப மரத்தில் எந்தெந்த தர்மம் இருக்கிறதோ மீண்டும் இப்பொழுது ஸ்தாபனையாகும் என காட்டப்பட்டிருக்கிற தேவதை இந்துவாக ஆகிவிட்டார்கள். அதாவது இந்த ஞானத்தை எடுத்து தேவதைகளாக ஏற்கனவே ஆனவிங்க மறுபடியும் இந்த ஞானத்தை இப்போ சிவந்தான் வந்து நம்மளுக்கு ஞானம் சொல்கிறாருன்னு புரிஞ்சு எடுத்துக்கிறவங்க தான் தேவதையாக முடியும். இல்லாதவங்க எப்பயும் போல் அவங்க நாடக சுழற்சியின்படி அவங்க மறுபடியும் பிறந்து மறுபடியும் இந்த சக்கரத்தில் வந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க தேவதை இதில் வர முடியாது அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்து மதம் தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இந்து மதம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதோட பிரிவினை எல்லாமே வேறு மதம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யாரெல்லாம் தனது உயர்ந்த தர்மம் கர்மத்தை விட்டுவிட்டு வேறு மதங்களுக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் திரும்பி வருவார்கள். இந்து மதம் தான் இருந்துச்சு. ஆனால் பிரிவினைப்படி தேவதையாக இருந்தவங்க மற்ற தர்மத்துக்கு போயிருந்தாலும் ஆனால் இந்த சிவபாபா தான் சொல்கிறாரு, சிவன் கடவுள், ஒரே கடவுள், நிராகாரி, அவர் தான் சொல்கிறார். அவர் தான் நம்மளை தேவதையாக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அந்த உணர்தல் இருக்கவங்க, அதை புரிஞ்சுக்கிறவங்க புத்தியில் அது ஆழமாக போய் பதிகிறப்ப அவங்க வந்துட்டு எந்த குல தர்மத்தில் இருந்தாலும் அவங்க இந்த ஞானத்தை தேடி ஓடோடி வருவாங்க ஞானத்தை எடுக்கிறதுக்காக. சரிங்களா? அதுதான் சிவன் சொல்கிறார். மறுபடியும் ஞானத்தை எடுத்து தேவதையாகிறதுக்காக தேவதை ஆதிசநாதன தேவதா தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்யறதுக்காக அவங்க ஓடோடி வருவாங்க. பிற்காலத்தில் சிறிதளவு புரிந்து கொண்டு பிரஜைகளாக வருவார்கள். லேட்டாக புரிஞ்சுக்கிறவங்க கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கிட்டு பிரஜைகளாக வருவாங்க. ஆனால் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே ராஜா ராணியாக ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அனைவரும் தனது தர்மத்தின் பிரிவுகளில் செல்வார்கள். உங்களுடைய புத்தியில் அனைத்து விஷயங்களும் இருக்கின்றன. உலகத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். தானியங்கள் உருவாக்குவதற்கு இவ்வளவு ஏற்பாடு செய்கின்றனர். பெரிய பெரிய எந்திரங்களை ஈடுபடுத்தியும் ஒன்றும் கிடைக்கவில்லை. உலகம் தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும். ஏனியில் இருந்து கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும். நாடகத்தில் எது பதிவாகியுள்ளதோ அது நடந்து கொண்டே இருக்கும். பிறகு புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படும். அதாவது பெரிய பெரிய எந்திரங்கள் கொண்டு தானியத்தெல்லாம் உருவாக்குறாங்களாம். அப்போ என்ன அந்த காலத்து டேஸ்ட்டு, மனம், சுவை அந்த காலம் மாதிரி மண் வளமும் இல்லை. அதுதான் சொல்கிறாரு, என்ன தான் யூஸ் பண்ணாலும் தமோ பிரதானமாக ஆயுதானே ஆகணும். ஆனால் தானே சத்தியகம் மறுபடியும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்ல வர்றார். சரிங்களா? உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படும் அறிவியல் மூலம் இப்பொழுது எதனை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள்? இதில் இன்னும் குறுகிய காலங்களில் மிகவும் திறமைசாலியாக ஆவார்கள். இதன் மூலம் அங்கு மிகவும் நல்ல நல்ல பொருட்கள் உருவாகும். இந்த விஞ்ஞானம் அங்கு சுகத்தை கொடுப்பதற்காக இருக்கும். இங்கு சுகம் குறைவாக இருக்கிறது, துக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த அறிவியல் சாதனங்கள் வருவதற்கு எவ்வளவு ஆண்டுகளானது. இதற்கு முன் மின்சாரம், எரிவாயு போன்றவை இல்லை. இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது என பாருங்கள். அங்கு இந்த அறிவியலை கற்றுக்கொண்டு செல்வார்கள். மிகவும் வேகமாக காரியங்கள் நடக்கும். இங்கு கூட எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் உருவாக்குகின்றார்கள். அனைத்தும் தயாராக இருக்கிறது. எவ்வளவு அடுக்குமாளிகைகள் உருவாக்குகின்றன. அங்கு இவ்வாறு இருக்காது. அங்கு அனைவருக்கும் தனித்தனி வயல்வெளிகள் இருக்கும். இந்த கலியுகத்தில் விஞ்ஞானம் வரத்துக்கு, டெவலப் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனால் கடைசி காலத்தில் விஞ்ஞானம் டக்குன்னு டெவலப் ஆகும். அப்படி ஆனாலும் இந்த விஞ்ஞானம், இப்போ இருக்க விஞ்ஞானம் கொஞ்சம் சுகம் கூட கொடுக்கறது இல்லை. சுகம் குறைஞ்ச நாள் தான் விஞ்ஞானத்தையே மனுஷன் தேட ஆரம்பித்தான். ஆனால் சத்தியுகத்தில் விஞ்ஞானமும் இருக்கும், சுகமும் இருக்கும். சரிங்களா? அது அந்த விஞ்ஞானம் நம்ம ஆத்மா பலத்தால் கட்டுப்படுத்துகிற விஞ்ஞானமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த அறிவியல் இது 1% அறிவியல் கூட இல்லை. இதை கற்றுக்கிட்டு போவாங்க. ஆனால் அங்கே 100% அறிவியலுமே இருக்கும். இதை கற்றுக்கிட்டு போவாங்கன்னா அந்த ஆத்ம பலத்தில் அறிவியல் தானாகவே அவங்களுக்கு இருக்கும். அதில் எல்லா கட்டமைகளும் பக்காவாக இருக்கும். அதை தான் சிவபாபா இங்கே கற்றுக்கிட்டு அங்கே போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அதை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இங்கே கூட எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் உருவாக்குகின்றனர். இங்கே இருக்க மாதிரி இடம் பத்தாமல் வீட்டுக்கு மேலே வீடு, அடுக்குமாடி மாதிரி இருக்கிறதுனால அங்கெல்லாம் நிறையா நிலம் இருக்கும். எந்த நில சண்டை, சொத்து பிரச்சனை எதுவும் இருக்காது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு வயல்வெளிகளில் வீடுகள் இருக்கும். அதுவும் தங்கத்தாலான வீடுகள். அளவற்ற செல்வங்களும் இருக்கும். நிலப்பரப்புகளும் அதிகமாக இருக்கும். நதிகள்லாம் ஓடோடிட்டு இருக்கும். கால்வாய் போன்றவை இருக்காது. நதிகள் எல்லாம் இருக்கும், மற்றபடி கால்வாய் போன்றவை இருக்காது. பிற்காலத்தில் வாய்க்கால் முதலானவை தோண்டி பயன்படுத்தினார்கள். அதாவது சத்தியுகத்திலாம் கால்வாய் இருக்காது. அதாவது நதிகள் எங்கும் பார்க்க வண்ணமயமான நதிகள், நீரோடைகள், அப்புறமேட்டு தங்கத்தாலான மலைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கால்வாய் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் சத்தியுகத்துலேருந்து குறைய அதுக்கப்புறமேட்டு தான் கால்வாயெல்லாம் வெட்டி பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வேலை செய்யவே ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்க வேலைன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணுவாங்க, சுகமாக இருக்கிறதுக்கு தான். அதுவும் சும்மா காரியம் செய்வாங்க. சரிங்களா? வாய்க்கால் வெட்டி அதெல்லாம் ஒரு வேலை தானே, அதெல்லாம் போக போக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இப்பொழுது 2 இன்ஜின் கிடைத்திருக்கிறது.
என்ற மகிழ்ச்சி குழந்தைகள் உங்கள் மனதில் இருக்கிறது. மலைமேல் ஏறும் ரயிலுக்கு 2 இன்ஜின் பொருத்தப்படுகிறது. குழந்தைகள், நீங்களும் விரலை கொடுக்கின்றீர்கள், ஆனாலும் நீங்கள் குறைவானவர்களே இருக்கின்றீர்கள். உங்களுக்குத்தான் மகிமையும் செய்யப்படுகிறது. ஆதி சனாதன தேவி தர்மத்தில் வரவங்க கொஞ்சம் பேர் தான், அவங்களுக்கு மட்டும்தான் மகிமை. அதை புரிஞ்சு அதை தாரணை செஞ்சு சத்தியுகம் தேவதையை மாறுறீங்க, அவங்களுக்கு தான் மகிமை பாடப்படுது. சரிங்களா? அந்த மாதிரி குறைவானவர்களே. சரிங்களா? சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் 9 லட்சம் அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி குறைவான ஆத்மாக்களே ஸ்டார்டிங்கில் இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைங்க தான் இருக்காங்க, இதை தாரணை பண்ணி தேவதையாகிறாங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. நாம் ஈஸ்வரிய உதவியாளராக இருக்கின்றோம் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கின்றோம். பாபா சேவை செய்ய வந்திருக்கிறார். ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்து அநேக தர்மங்களை விநாசம் செய்ய வைக்கின்றார். அதாவது ஒரு அதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணி மற்ற தர்மம் அதோட கிளைகளாக வந்த தர்மம் எல்லாமே அது தானாகவே மறைந்து போகுது. உண்மையான வேர் கிடைச்சோன்னே அது மறைந்து போகுது. சரிங்களா? அதுதான் சொல்கிறார். சத்தியுகத்தில் ஒரே தர்மம் இருக்கிறது தான் சொல்கிறாரு. யுத்தம் செய்து எங்காவது அணுகுண்டு வீசிவிடக்கூடாது என இப்பொழுது பயப்படுகின்றீர்கள். யுத்தம் மிகவும் நடக்கிறது. அடிக்கடி தங்களுக்குள் சண்டையிடுகின்றீர்கள். பழைய உலகம் முடியத்தான் வேண்டும் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பிறகு நாம் தம்முடைய வீட்டிற்கு செல்வோம். இப்பொழுது 84 பிறவி சக்கரம் முடிகின்றது. அனைவரும் சேர்ந்து வீட்டிற்கு திரும்புவோம். குழந்தைகளில் ஒரு சிலருக்குத்தான் இந்த நினைவு அடிக்கடி வருகிறது. நாடக அனுசாரப்படி சுறுசுறுப்பான மற்றும் மந்தமான மன்னர்கள் இருக்கின்றார்கள். அதாவது என்ன சொல்கிறேன்னா, யுத்தம் நடக்கும் போது நம்மளுக்கு உலகம் அழிஞ்சிருமோங்கிற பயம் வருது. ஆனால் உங்களுக்குள்ளேயே யுத்தம் நடக்குதே, சண்டை போட்டுக்கிறீங்களே, இந்த பழைய உலகம் முடியத்தானே வேணுங்க. சொர்க்கத்தில் யாராவது சண்டை போட்டுக்குவாங்களா? இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்பயும் உங்கள் குணத்தை தாரணை பண்ணிக்கணும்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? சில குழந்தைங்க சுறுசுறுப்பான குழந்தைங்க, மந்தமான குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறார். சுறுசுறுப்பான குழந்தைங்கன்னா 84 பிறவி ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி அவங்க புத்தியில் சதா எப்பயுமே மனக்கண்ணில் சுழற்சி பண்ணிட்டு அந்த உள் எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் சில குழந்தைங்க அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் கலியுகத்தில் எதுக்கு இருக்கோன்னே தெரியாமல் அந்த மாதிரி மந்தமாக தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் இதுவும் நாடகப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராரு. சுறுசுறுப்பானவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவார்கள். மண்டமான முன்னவர்கள் முழு நாளும் சண்டையிடுவது சச்சரவுகளில் செல்வார்கள். தந்தையை நினைவு செய்யாமல் முழு நாளும் உற்றார் உறவினர்களிடையே அதிகம் நினைவு செய்வார்கள். இங்கு அனைத்தையும் அறிந்தாக வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரம் எனும் வாள் தொங்கி கொண்டிருக்கிறது. அதாவது சுறுசுறுப்பான குழந்தைங்க இதில் ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க. சிவன் சொல்கிற ஸ்ரீமத் படி நடந்து சீக்கிரமாக முன்னேறுவாங்க. ஆத்மா யோகத்தில் சீக்கிரமாக முன்னேறுவாங்க. ஆனால் மந்தமான குழந்தைங்க இந்த சின்ன சின்ன சண்டையிலெல்லாம், குடும்ப சண்டை, அப்புறமேட்டு உற்றார் உறவினர்களுடன் சண்டை, அவங்க சொல்கிறதுல அதில் மனசு விரக்தி அடைஞ்சு அதில் டைம் செலவு பண்ணுறது, இல்லை நம்ம 4 மனுஷங்களை பார்த்து அவங்க ஏதாவது சொல்லிட்டோம்னா அதில் ஃபீல் பண்ணிட்டு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்கல்ல, அவங்கள எப்படியா பழி வாங்கணும், அந்த மாதிரி மனசை செலவழிச்சிட்ருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம அன்பின் சக்தியை அதிகமாக வளர்த்துக்கணும். விலகி இருக்கிற சக்தி. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஈடுபட மாட்டோம். நம்ம அலௌகீகமாக விரைவாக முன்னேறத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? இங்கு அனைத்தையும் மறந்தாக வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரம், அதாவது இந்த சரீரம் எனும் வாளில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி உடம்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? கர்மாதி தடையும் போது இந்த உடம்பு தானாக போயிடும்.
அதுதான் கர்மாதித் அடையும் போது இந்த வாள் விலகிவிடும். கர்மாதித் நிலை அடைந்தால் சரீரம் அழிந்துவிடும். நாம் கருப்பான நிலையிலிருந்து அழகான நிலையை அடைய வேண்டும் என்ற கவலை இருக்கிறது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? கவலை இருக்குது, ஆனால் அதுக்கு முயற்சியும் செய்யணும்ல. சும்மா கவலை இருந்தால் மட்டும் ஒன்று கிடைச்சிருமா? கிடைச்சிடாதில்ல. அதுக்கான முயற்சியும் போடணும்ல நம்ம. ஸோ கர்மாதித் அடையும் போது இந்த பழைய சரீரம் அதுவும் விட்டு நம்ம புது பழக்கக்கூடிய தேவதை சரீரம் நமக்கு கிடைச்சிடும். அதுக்கான முயற்சியும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்கிறார். கண்காட்சியில் மிகவும் முயற்சி செய்கின்றீர்கள். மகேந்திரன் போபால் எவ்வளவு தைரியமாக செய்து காட்டினார். தனியாக இருந்து எவ்வளவு முயன்று கண்காட்சி செய்தார். உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் அல்லவா? ஒருவர் மூலமாக எவ்வளவு அதிசயம் ஏற்பட்டது. எவ்வளவு பேருக்கு நன்மை செய்தார். உற்றார் உறவினர்களின் உதவியின் மூலம் எவ்வளவு காரியம் செய்தார். அதிசயம் அல்லவா? தங்களுடைய செல்வத்தை இந்த காரியத்தில் பயன்படுத்துங்கள். செல்வத்தை வைத்து என்ன செய்வீர்கள் என உற்றார் உறவினர்களுக்கு புரிய வைத்தார். தைரியமாக சென்றை உருவாக்கினார். இதனால் எவ்வளவு பேருக்கு பாக்கியம் ஏற்பட்டது. இவ்வாறு 5 to 6 நண்பர்கள் உருவாக்கினார். எவ்வளவு சேவை நடைபெறும். சில பேர் நிறைய செல்வம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்துட்டு தைரியம் பத்தாதனால அவங்க சில பேர்த்துக்கிட்ட உற்றார் உறவினர்கள் கூட இந்த நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, சில இந்த நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க அந்த மாதிரி சொல்லாமல் அவங்க உற்றார் கலியுக தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி போபால் யாருன்னு தெரியலை, மகேந்திரன் போபால்னு சிவபாபா சொல்லியிருக்காரு. யாரை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு தெரியல. அவர் அந்த மாதிரி செஞ்சு காட்டினாராம். இந்த மாதிரி சென்டரை உருவாக்கி இதில் போட்டால் நிறைய உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி உறவினர்களுக்கும் தைரியம் கொடுத்து இந்த மாதிரி பாக்கியத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக இருக்கின்றனர். பிறகு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது. நாமும் ஏதாவது செய்வோம் என்பது புரியவில்லை. இப்பொழுது மனிதர்கள் ஈஸ்வரன் பெயரில் தானம் செய்தாலும் எதுவும் கிடைப்பதில்லை. சொர்க்கத்தின் ராஜ்யம் கொடுப்பதற்காக ஈஸ்வரன் இப்பொழுது வந்திருக்கிறார். தானம் புண்ணியம் செய்வோருக்கு எதுவும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் சேர்ந்து சென்று ஆரம்பித்து அவங்கக்கிட்ட இருக்கிற பலத்தால் என்ன பலம் இருக்கோ அதை வச்சு லௌகீகமும் சேர்த்தி அந்த மாதிரி உருவாக்கினாலும் எத்தனை பேர் அதில் பயனடைவாங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. ஆனால் சில பேர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காங்களா, மனசில் கஞ்சம், அப்புறமேட்டு சில பேர் காசுலேயும் கஞ்சம். அதாவது அவங்கக்கிட்ட நிறையா இருந்தாலும் அவங்க அதுக்கு செலவு பண்ணுறதுக்கான அந்த மனசு இல்லை. ஆனால் நம்ம லௌகீகமாக இருந்தால் லௌகீக குடும்பத்தை பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு தான். சரிங்களா? அதை விட்டாலும் நம்மளோட கணக்கை சரியாக முடிக்காமல் போயிடும். நம்மளோட கடமையை செய்யாமையும் போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தனக்கும் புருஷார்த்தம் செய்யறதுக்கான செல்வம், ஆனால் அதிகமாக அதிலே நேரத்தை வீணாக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி புத்தியை கரெக்டாக பகுத்தறியும் சக்தியினால் பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சிவன் சொல்ல வர்றாரு. சரிங்களா? இப்பொழுது மனிதர்கள் ஈஸ்வரன் பெயரில் தானம் செய்தாலும் எதுவும் கிடைப்பதில்லை. அதாவது இப்போலாம் இருக்க கலியுக மனுஷங்க கடவுள் பேரில் தானம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிறதில்ல. பாவம், அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி தானம் புண்ணியம் செய்கிறதுலாம் எதுவுமே கிடைக்காது. உடல் மனம், தன்னோட உடல் மனம் செல்வம் அனைத்தையும் பயனுள்ள வகையில் மற்றும் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இருக்குதான் அதிர்ஷ்டசாலி. அதாவது நம்ம தான் அதிர்ஷ்டசாலி. நம்ம தான் உடல் மனம் செல்வம் அனைத்தையும் ஆத்ம முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தணும். நமக்கு தான் லாபம் இருக்குது. சரிங்களா? வேறு யாரும் ஆத்ம உணர்வுக்காக பயன்படுத்துறதில்ல. இப்போ கண்டிப்பாக ஆத்ம உணர்வில் எதை பயன்படுத்தலைனாலும் அது நஷ்டத்தில் தான் போய் இருக்கும், முன்னேற்றமும் இருக்காது. அதை தான் சிவன் சொல்கிறார். நாம் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் இவ்வளவு பேர் பிராமணர்களாக இருக்கின்றனர். அவர்கள் சரீர வம்சாவளி, நீங்கள் வாய்வழி வம்சாவளி.
சங்கமயுகத்தில் நடைபெறுகிறது. இப்பொழுது சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு மன்மனாபவ என்னும் மந்திரத்தை தந்தை தருகின்றார். நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாகி தூய்மையான உலகத்தில் எஜமானராக ஆவீர்கள். இவ்வளவு யுக்தியோடு நோட்டீஸ் தயார் செய்ய வேண்டும். நோட்டீஸ் எப்படி தயார் செய்யணும்னா, இந்த மாதிரி யுக்திலாம் பயன்படுத்தி செய்யணும். அதாவது, வாய்வெளி வம்சாவளியாக வந்த நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். சிவபாபா தத்தெடுத்த பிரம்மா மூலம் தத்தெடுத்த பிரம்மா குமாரிகள். மன்மனாபவ அதாவது நினைவின் மந்திரத்தினால் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் சிவனின் துணை மூலமாக. இந்த மாதிரிலாம் நோட்டீஸ்லான்ட்டு விரிவாக எழுதணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும்னு சொல்கிறாங்க. இவ்வாறு யுக்தியை நோட்டீஸ் தயார் பண்ணணுமா, சரிங்களா? உலகில் நிறைய பேர் இருக்கின்றனர் அல்லவா, அங்கு சென்று நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். தந்தை வரும்பொழுது பழைய உலகம் முடிந்த பிறகு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும். இப்பொழுது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும்னால் அதற்கான மந்திரம் மன்மனாபவ. அவ்வாறு நல்ல தரமான பேப்பரில் நோட்டீஸ் தயார் செய்து அனைவரிடமும் இருக்க வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாருமே நோட்டீஸ் தயார் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம நோட்டீஸ் தயார் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்ல வர்றாரு சிவன். எங்கே போகிறோமோ அங்கே வந்துட்டு நோட்டீஸ் எடுத்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு, சரிங்களா? தந்தை வந்துட்டு இப்போ வந்துட்டு மன்மனாபவ இது மட்டும்தான் நம்மளுக்கு மந்திரம் கொடுத்துருக்கிறாரு. உலகம் முடிஞ்சு சொர்க்க ஸ்தாபனை ஆகும் போது கதவுகள் திறக்கும் போது அவர் தானாக வந்துட்டு சொர்க்கத்தை திறந்து வைப்பார். அவருடன் சேர்ந்து நம்ம அனைவரும் நாம் அனைவரும் அவருடன் சேர்ந்து நம்ம சொர்க்கத்தை திறந்து வைப்போம். அதுதான் சொல்கிறாரு. சேவைக்காக யுக்திகள் நிறைய தரப்படுகின்றன. இவற்றை நன்றாக எழுதி கொள்ள வேண்டும். லட்சியம் எழுதப்பட்டிருக்கிறது. புரிய வைப்பதற்கு நல்ல யுக்தி வேண்டும். நல்லது, அதாவது சேவைக்கான நிறைய யுக்தி சொல்லியிருக்காங்க. அதை புரிய வைக்கிறதுக்கும் ஒரு யுக்தி வேணும் அப்படின்னு சிவபாபா சொல்ல வராரு, சரிங்களா? இனிமையிலும் இனிமையான காணாமல் போய்க்க வெகு காலம் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணை: கர்மாதி நிலையை அடைவதற்கு இந்த சரீரத்தை மறக்க வேண்டும். ஒரு தந்தையதை தவிர எந்த ஒரு உற்றார் உணர்வுகளின் நினைவும் வராமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும், சரிங்களா? ஸ்ரீமத் ஈஸ்வரிய உதவியாளராக வேண்டும். தன்னுடன் உடல் மனம் பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டும். தாரணை என்னன்னா, கர்மாதி அடையிறதுக்கு நம்ம உடல் உணர்வை மறக்கணும்னு சொல்ல வராரு. நம்ம உடல் உறவு அதை கூட நம்ம விட்டுலாம். நான் உற்றார் உறவினர்களின் நினைவு அப்பப்போ வந்துட்டு போகும், சரிங்களா? அதையும் மறக்கணும். ஏன்னா வந்துட்டு பற்று அவ்வளவு மோசமானது. பற்றால தான் விகாரங்களே ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆச்சு. பற்று நல்லதுன்ட்டு வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதாவது மற்ற எல்லா விகாரங்களும் தலை தூக்கவே ஆரம்பிச்சது. ஸோ இதில் முயற்சி வேணும்னு சொல்ல வர்றாரு, சரிங்களா? தன்னுடைய உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே ஈஸ்வரிய வழிக்காக தன்கிட்ட எது இருக்கோ அதில் வந்துட்டு இப்போ பொருள் இருந்துச்சுன்னா அதில் கஞ்சத்தனம் காட்டாமல், உடல் இருந்துச்சுன்னா சேவையில் ஈடுபடுத்தணும். மனம் இருந்துச்சுன்னா இல்லை உடல் பொருள் இல்லாமல் மனம் இருந்துச்சுன்னா அதை மனசா சேவை மூலமாக எது இருக்கோ நம்ம கிட்ட அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு உலகத்துக்கு நல் சக்தியை நல்ல அதிர்வலைகளை கொடுக்க வேண்டும். அதை ஈஸ்வரிய சேவைக்காக பயன்படுத்த வேண்டும்னு சிவபாபா சொல்கிறாரு, சரிங்களா? அடுத்து வரதானம்: கர்ம வினை பயனாக வரும் சூழ்நிலையின் கவர்ச்சியையும் கூட முடிவடைய செய்யக்கூடிய சம்பூர்ண மோகத்தை வென்றவர் ஆகுக. இப்பொழுது வரை இயற்கை மூலம் உருவாகி இருக்கும் சூழ்நிலைகள் மனோநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கவர்ச்சி செய்கிறது. அனைத்தையும் விட அதிகமாக தன்னுடைய தேகத்தின் கணக்கு வழக்கு கர்ம வினை பயன் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் தன் பக்கம் கவர்ச்சி செய்கிறது. அதாவது நம்ம செஞ்ச இத்தனை ஜென்மமாக எடுத்த கர்ம வினை பயன் 63 ஜென்மங்களாக எடுத்த கர்ம வினை பயன் மூலமாக வர கணக்கு வழக்குகளின் கவர்ச்சியிலேருந்து கூட நம்ம மனோநிலையை விடுவிச்சு நம்ம வந்துட்டு அங்கே கவர்ச்சிக்காமல் நம்ம கணக்கு வழக்குகளை
முடிக்கக்கூடிய தேகத்தின் கவர்ச்சிக்கும் உட்படாமல் நம்ம கர்ம வினைப்படி ரூபத்தாலோ இல்லை சூழ்நிலைகளாலோ அப்படி வரக்கூடியதை கவர்ச்சி அடையாமல் அதை மோகத்தை வென்ற நஷ்டமோகவா ஆகி அதை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி முடித்தாதான் சம்பூர்ண நிலை, அசைக்க முடியாத நிலை, அந்த நிலையை அடைய முடியும்னு சொல்கிறாரு சிவபாபா. அப்படி இருந்தால் தான் உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலும் அதில் ஆடாத அசையாத நிலை உருவாகும். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் சம்பூர்ண நிலைமை கர்மாதீத நிலையும் அடைய முடியும். அப்போது தான் ஒரு நொடியில் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் சுரூபத்தில் சகஜமாக நிலைக்க முடியும். அப்போ தான் ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நிமிஷத்தில் மாஸ்டர் சர்வசக்திவானில் நிலைக்க முடியும்னு சொல்கிறாரு சிவபாபா. சரிங்களா? ஸ்லோகன் என்ன சொல்கிறேன்னா, தூய்மை என்ற விரதம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்தியநாராயண விரதமாகும். இதில்தான் அதீந்திரிய சுகம் நிறைந்திருக்கிறது. அதீந்திரிய சுகம் எதில் நிறைந்திருக்குன்னா தூய்மையில் நிறைந்திருக்கு. தூய்மை இருந்தாலே மற்ற எல்லா குணங்களும் சக்திகளும் தானாக தாரணையாகும். இதில் தான் சிரேஷ்டமான சத்தியநாராயண விரதம். சரிங்களா? சத்தியநாராயண விரதம் தூய்மையில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சக்காஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். ஓம் சாந்திப்பா. இங்கே பாருங்கள், இதில் சிவபாபா சொல்லியிருக்காரு, சக்திசாலி மனதின் மூலம் சேவை செய்யுங்கள். சக்காஸ் கொடுக்கும் சேவை யூடியூப்பில் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்குப்பா. அதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. யோகா உலகிற்கு மனசா சேவை எப்போதுமே நடத்துகிறோம். அதில் உலகிற்கு மனசா சேவை கொடுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தானாகவே மனசில் உங்கள் மனசு உடல் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கும் எடுத்துக்கோங்க. இயற்கைக்கும் சக்தி கொடுக்கறது எல்லாமே நடக்குது. கண்டிப்பாக கலந்துக்கோங்க. சக்தியை அனுபவம் செய்யுங்கள். சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி. மனதின் சேவை எல்லையற்ற சேவையாகும். எந்தளவு நீங்கள் மனதின் மூலம் பேச்சின் மூலம் சுயம் உதாரணம் ஆவீர்களோ அப்பொழுதே உதாரணத்தை பார்த்து தானாகவே கவர்ச்சி ஏற்படும். இந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்யும் பொழுது மனதின் மூலம் அதிர்வுகள் பரப்பும் சேவை செய்யுங்கள். எவ்வாறு ஒரு வியாபாரி கனவிலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை பார்ப்பாரோ அதுபோல் உங்களுடைய வேலை உலக நன்மை செய்வதாகும். இதுவே உங்களுடைய தொழிலாகும். இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள். சரிங்களா? என்ன சொல்கிறாருன்னா, மனசா சேவை இருக்காது, எல்லா சேவை. உங்கள்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, உடம்பு கூட ஒத்துழைக்கலைன்னா மனசா சேவை செய்யுங்க. மனம் மூலமாக செய்கிற சேவை தான் இருக்கிறதுலே பெரிய சேவை. சரிங்களா? அந்த மனம் ஒத்துழைக்கணும். அப்போ தான் நம்ம சத்தியநாராயண ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு சேவை தான் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. சரிங்களா? பேச்சின் மூலமாக சேவை செய்ய வேண்டும். செஞ்சு சுயம் உதாரணம் பண்ணிங்கன்னா தானாகவே உங்களுக்கு அந்த ஈர்ப்பு கவர்ச்சி ஏற்படும். நீங்கள் அந்த சேவையில் நீங்கள் அதில் எதுவுமே சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரியான சேவை செய்யுங்கள். சரிங்களா? இதுவே உங்கள் தொழிலாகும். அந்த மாதிரி சேவையில் தன்னுடைய சேவையில் பிஸியாக இருந்தாவே உலக நன்மைக்கான சேவை தானாக நடக்கும். இதான் சிவபாபா சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி. பேச்சோட மனதின் சேவை இன்னும் மகத்துவம் வாய்ந்தது. பேசுறது கூட அதுக்கும் சக்தி தேவைப்படும். சரிங்களா? ஆத்ம நிலை, பேச்சுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஆத்ம நிலைக்கு போகிறது தான் மனசா சேவை. பேச்சின் சேவையோட மனசா சேவை இன்னும் விலை மதிப்புடையது. அதற்கான சேவை செய்யுங்கள் என்று சிவபாபா இந்த முறையும் முடிக்கிறார். ஓம் சாந்தி. தாரணை தாரணை வரதானம் ஸ்லோகன் இது மூணையும் கடைசியில் பட்டலாம்ப்பா. என்னென்னா, தாரணை கர்மாதித் நிலை அடையணும்னா உங்கள் உடலையும் உடல் சார்ந்த உற்றார் உறவினர்களையும் அந்த ஞாபகம் கூட வராமல் இருக்கணும். அப்புறமேட்டு அதில் வரதானத்தில் அதுவும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா,
கர்மாதீர் நிலை நெருக்கமாகறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கர்ம வினை பயனாக ஒன்று மனசை வந்துட்டு பழைய சமஸ்காரத்தின்படி இழுக்கும், இல்லை சூழ்நிலை அந்த மாதிரி பழைய சமஸ்காரத்தின் பக்கம் ஈர்க்கும். அதையும் வென்று நீங்கள் நஷ்டமோக ஆகி அந்த ஒரு ஆத்ம தைரியம் ஆத்ம சுதந்திரத்தில் நிலைத்து இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ஒரு நிமிஷத்தில் தன்னுடைய சத்திய ரூபத்தை மாஸ்டர் சர்வசக்திவான் ரூபத்தை எமர்ஜ் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறமேட்டு உலக சேவை, அதாவது மனசா சேவை, இந்த மாதிரி மனசா சேவை செய்யும் போது நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்மளோட அந்த ரூபத்தை சர்வசக்திவான் நாராயணன் ரூபத்தை அதை பழக்கமாகவே கொண்டு வந்துட்டு இருந்தால் அப்பப்போ யோகா செஞ்சுட்டு இருந்தால் ஒரு நிமிஷத்தில் நம்ம எமர்ஜ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மனதின் சேவை தான் எல்லையற்ற சேவை. இதை செய்யுங்க, மனதின் மூலம் சக்காஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள் என்று சிவபாபா சொல்கிறார். சரிங்களா, இதுதான் இந்த முரளியோட சாரம். சரிங்களா, ஓகே. ஓம் சாந்தி. நன்றி. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.